தமிழ்நாடு உங்களை தேடுதே, ரசிகர்கள் நீங்கள் இன்றி என்னாலும் மனம் வாடுதே. மாமா தமிழ்நாடு உங்களை தேடுதே. மாமா என்ன மாமா எப்பவுமே சும்மா குஜால ஜாலியா இருப்ப, நீங்க என்ன எவ்வளவு சோகமாகிற? எனக்காக ஒரு 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 செகண்ட் மௌன அஞ்சலி. ஏமாமா நல்லா தானே இருக்கிற, உனக்கு எதுக்கு இது மௌன அஞ்சலி? நீ என்னடா உன் மாமனுக்கு மேலே இருக்கிற? எனக்காகனா நான் சொல்ற வார்த்தைக்காக எழுந்து நின்று மனம் முருகி இவங்க எல்லாரது ஆத்மாவும் சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கோ. சரிப்பா. ஆண்டவா, இவர்கள் அனைவரது ஆத்மாவும் சாந்தி அடைய எல்லாம் வல்ல உன்னை வேண்டுகிறோம். இனிமே இந்த மாதிரி ஒரு திறமை மிக்க கலைஞர்களெல்லாம் நம்ம எங்க பார்க்க போறோம்னு தெரியலையடா. என்ன மாமா என்ன ஆச்சு? ஆனா அது தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை. 2 நாள்ல பாரு, த கிரேட் பஞ்சு அருணாசலம் ஐயா அவர்கள், த கிரேட் வியட்நாம் வீடு சுந்தரம் ஐயா அவர்கள், த கிரேட் ஜோதிலட்சுமி மேடம், 3 பேரையும் ஆண்டவன் கூட்டுக்கிட்டாரு. பாத்தியா, ரொம்ப சோகமாகுது மாமா. அவர் படம்லாம் பார்த்துக்கிறேன், இந்த வியட்நாம் வீடு அப்புறம் இந்த கௌரவம், என்ன சூப்பர் படம் இல்லை? இதுதான் வியட்நாம் வீடு சுந்தரம் சாரை பற்றி சொல்லும் போதெல்லாம் எல்லாரும் சொல்றது இதுதான். இது கௌரவம், வியட்நாம் வீடு, ஞான ஒலி, அப்புறம் நம்ம வீட்டு தெய்வம்னு. ஆனா அந்த காலத்திலேயே ஆஃப் பீட் படம் ஒன்று எடுத்துக்கிறாரு. இப்போ என்னமோ பெருசா பேசுறீங்களே இன்ஸ்டியூட்லாம். பயணம்னு ஒரு படம் நான் காலேஜ் படிக்கும்போது கட்டச்சு பார்த்துக்கிறேன். அந்த படத்துல வந்து அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், ஒரு டிராவல் ஆகு நம்மளாம் சொல்றீங்களே, இப்போ பாட்டு கூட ஒரு சூப்பர் பாட்டு இட்டுறா. அதுல தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்றோ, செவ்வானத்தில் வண்ண நிலாவும் புன்னகைதான் அன்றோ. இந்த படம் அப்போ அவ்வளோ பிரமாதமான படம். இப்போ கூட முடிஞ்சா டிவிடி எங்கன்னா கட்சா வாங்கி போட்டு பாரு. நான் ஆக்சுவலாக வியட்நாம் சுந்தரம் ஐயா கிட்ட ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன், தரேன்னு சொன்னாரு. தராமே குறுந்தாடி வந்தா வாங்கிடுறேன், கவலைப்படாத. அதுக்கெல்லாம் மேலே பஞ்சு அருணாசலம் ஐயா அவரு கூட அந்த நம்ம இந்த இவரு நம்ம இசைஞானி அவர் தானே இன்ட்ரடியூஸ் பண்ண விட்டாரு. எல்லாரும் அதே தான் சொல்றீங்களே தவிர, அவர் எவ்வளோ ஒரு சிறந்த கதாசிரியர், சிறந்த பாடலாசிரியர், சிறந்த தயாரிப்பு நிர்வாகி, கண்ணதாசன் சார்கிட்ட அசிஸ்டண்டா இருந்தவர், திறமையான படங்கள் எல்லாம் தயாரிச்சாரு. அப்பவே வந்து கமர்ஷியல் சினிமாவுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்தவர். இதெல்லாம் சொல்லிட்டீங்க. நான் அவரை பத்தி ஒரு அருமையான விஷயம் சொல்றேன், கேளு. சொல்லுமாமா சொல்லுமா. இப்போ நீ சொன்னே அது மாதிரி தான். ஒருத்த முந்திரி கொட்டை பஞ்சு அருணாசலம் ஐயானே இளையராஜா அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு அப்படின்ட்டாங்க. அவர்கிட்ட இதே மாதிரி தான் ஒருத்தர் மீடியாலேருந்து போய் இளையராஜாவை அறிமுகப்படுத்தியது நீங்கள் தானே அப்படின்னு, நீங்க அறிமுகப்படுத்தினா இளையராஜா வந்திருக்க மாட்டார் இல்லைன்ட்டான். பாத்தியா, இதான் சாதாரண மனிதர்கள் மனநிலைமை தான். ஆனா பஞ்சு அருணாசலம் ஐயா அவர்களே அப்பவே பாரு என்ன ஒரு தங்கமான மனுஷன். அவர் சொன்னாரு, அப்படி நினைக்காதீங்க, இளையராஜான்றவர் ஒரு மிகப்பெரிய மேதை. எனக்கு ஆண்டவன் கொடுத்த அதிர்ஷ்டம் என்னால அவர் அறிமுகமானது. ஒருவேளை நான் அன்னைக்கிளி படத்துல அவர் அறிமுகப்படுத்தலைன்னா இன்னும் 1 வருஷமோ 6 மாசமோ 2 வருஷமோ வேற ஒருத்தர் மூலமா அந்த திறமை வெளி உலகத்துக்கு வந்துதான் இருக்கும். அதனால அவர் அறிமுகப்படுத்தினது எனக்கு தான் பெருமையை தவிர அவருக்கு அதனால வாய்ப்பு கிடைக்காம நான் ஒன்னும் வாய்ப்பு கொடுத்த மாதிரிலாம் பேசாதீங்க, தப்புன்ட்டேன். பெரிய மனுஷனா? கரெக்ட் மாமா. அழகா தான பின்னாடி வச்சு ஆனா மக்கள் மனசுல முன்னாடி போயிட்டார்ல, சூப்பர் மாமா. அதே மாதிரி தான் ஜோதிலட்சுமி மேடம் இருக்கிறாங்களே, அவளும் அவங்க சிஸ்டர் ஜெயமாலினி மேடமும் என்ன மாதிரியான டான்சிங் தெரியுமா? அந்த காலத்துல டப்பிங் படம் வரும், உனக்கு தெரியுமா தெரியாது, வயசு உனக்கு 10, ஜெகன்மோகினி, நவமோகினி, அது இது விடாக்கண்டன் கொடாக்கண்டன் அது இதுலாம் அச்சு புச்சுன்னு ஜனங்க போவாங்க. என்னத்து நினைச்சுக்கிற படத்துக்காகவா? பின்ன அவங்க டான்ஸ் பாக்குறதுக்குன்னே போவாங்க. ஆனா அவங்க பாரு, அவங்க ரசிகர்கள் வந்து மனசு நோக கூடாதுன்னு அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி படத்துல ஆரம்பிச்சு கட்டோடு கோயிலாட ஆடவங்க தானே அது ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டா கட்டோடு குழலாட ஆட ஆடின காலு கொக்கு சைவ கொக்கு அது வரைக்கும் தன்னுடைய ரசிகர்களை அவ்வளவு அழகா திருப்தி பத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீரியல்ல வேற நடிச்சு எல்லாரும் சந்தோஷப்படுத்தினாங்க. அவங்களும் பாவம் போயிட்டாங்க. நான் நினைக்கும் போது பாவம்டா, ரசிகர்கள் வந்து அதுலேருந்து வெளியே வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ என்னவோ எனக்கு தெரியவே இல்லை. அவ்வளோப்படாது மாமா, அடுத்தடுத்த திறமைகள் தமிழ்நாட்டில் பஞ்சமான். நான் சுகந்தனே தேரப்பா, சுகந்தனே கபாலி. நெக்கலாம் கேட்குறான். அஞ்சல நான் எவனா தமிழ் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு ஏஜினுவானே. அது நல்ல நான் வந்துள்ளது நல்லா வந்துக்கிறேன், அது நல்லா வந்துக்கிறேன்னா அறிவாள் எத்தானு பயந்துட்டேன் நானே. എന്താ പറഞ്ഞത്? എഴുതിയിട്ട് വരണം പറഞ്ഞില്ലേ? അതുകൊണ്ട് എഴുതിയിട്ട് വന്നതാണ്. നീ നിன்றால் പാனை,
நீ நின்றால் பானை நடந்தால் சிங்கம் ஏய், உன் முகம் ஆ. புன் நிறைந்த முகம் ஏய், என்னடா clean உன் ஆ- முகம் ஆ, புன் நிறைந்த முகம் clean ஆ தான்டா இருக்குது. மொத்தத்தில் நீ ஒரு கணவன் மொத்தத்தில் நீ ஒரு கணவன் எங்க அது அவங்க பொண்டாட்டியே சொல்லாது நீ அவரை கணவன்ற ஏய், ஏன்டா என்னடா சொல்ற என்ன டேய், சரி, கை குடு. கழுவி ஊத்துனா அதுக்காக என்னென்னமோ சொல்றான். மாமா எழுதி குத்தவன் நல்லா தான் எழுதி குத்துக்கிறான் ஆ. இது படியுது வாயில வசம்பு தான் தடவணும் என்ன நீ பாத்து படி. நீ நின்றால் யானை ஓ நடந்தால் சிங்கம் ஆ உன் முகம் ஆ. புன்னகை நிறைந்த முகம் மொத்தத்தில் நீ ஒரு கணவான் கணவன் கணவன்றானா? ஆமா. டேய் பாரு, இனிமே இந்த மாதிரி ஏதாவது தமிழ்ல எழுதி வாங்கிட்டு வந்தானா சரி எழுதி வாங்கின வரதோட நிறுத்திக்கோ. படிக்கிறதுலாம் அவங்ககிட்ட கொடுத்துரு, ஆ. என்கிட்ட கொடுக்காத. நான் படிப்பு கொஞ்சம் அது எனக்கு அடையாளம் நான் மேல் படிப்புலாம் வச்சுக்கிறேன்ல ஓ கிளம்பு. இது சரியில்லை. நீ நின்றால் பானை நடந்தால் சிங்கம் உன் முகம் புன் நிறைந்த முகம் சரி மாமா நீ இப்போ ஒரு பேத்தாஸ் மேட்டர்லாம் சொன்ன ம். இப்போ நாளைக்கு நம்மளுக்கு வந்து 70வது சுதந்திர தினம் 70வது சுதந்திர தினம் மாமா இப்போ இந்தியா வந்து பெருசாயிடுச்சா? ஆமா இது 3000 வருஷம் பெருசு இது ஓ ஓ. அதை பத்தி சுதந்திரம் வாங்கி 70 வருஷம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் ஜனநாயகம் உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்குது ஆமால நீ பெரிய இதுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லு பார்ப்போம் இந்தியா வந்து உலகமே பார்க்குற அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னா இந்தியாவில் வந்து என்னதான் ஒரு வந்து அது சொல்லுவாங்களே பிரிவினை இருந்தாலும் ஆ. எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் பல மதங்கள் இருந்தாலும் பல பாஷைகள் இருந்தாலும் பல மொழிகள் இருந்தாலும் பல 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 இருந்தாலும் பந்து பல்லாண்டுல மட்டும் இந்தியா எப்பவுமே கிரேட்டு. அதாவது சகோதரத்துவம் ஒற்றுமையில இந்தியா கிரேட்டு. அப்படி நீ சொல்ற மாமா ஆனா மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா துண்டு துண்டா மாகாணமா இருந்துச்சு இதெல்லாம் ஒன்னா சேர்த்து தான் சுதந்திரம் அடைஞ்சோம் ஆனா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இப்ப மாநிலமா துண்டு துண்டா போயிட்டோம்னு சொல்றாங்க மாமா தம்பி ஆ. பையா உன்னை அறியாமே ஒரு பெரிய கவிதைக்கு நீ வந்து அடிகோலிட்டு இருக்கிறடா. இதை மட்டும் ஒரு கவிஞர் கேட்டிருந்தா இடத்துல சொல்லியிருப்பாரு. என்ன மாமா சொல்லியிருப்பாரு துண்டு துண்டு மாகாணங்களாக இருந்த இந்தியாவை ஒன்றாக்கி சுதந்திரம் கண்டு சுதந்திர இந்தியாவை உருவாக்கினோம். அதாவது துண்டு துண்டாக இருந்த மாகாணங்களை ஒன்றிணைத்து சுதந்திர இந்தியாவாக ஒருங்கிணைத்தோம். சுதந்திரம் பெற்ற பிறகு சுதந்திர இந்தியாவை துண்டு துண்டு மாகாணங்களாக பிரித்து இன்று வேற்றுமை காண்கிறோம். இவ்வளவு விஷயம் மாமா நான் சொன்னதுல தெரியாமே சொல்லிட்டேன். சூப்பர் மாமா ஆனா இதான் மாமா உண்மை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம காந்தி தாத்தா நேரு மாமா எல்லாம் போராடி இந்த சுதந்திரத்தை நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆமாண்டா. ஆனா இன்னைக்கு பாத்தியா அந்த மாதிரி ஒற்றுமையா இருக்கிறோமா நம்ம இல்லையே. தனியா அந்த ஓட்டுல கிடைக்கிற நம்மளுக்கு யாரா தண்ணி தராங்களா கேட்டா அங்கங்க அணை கட்டிக்கிறாங்க. இந்த சைடு எங்களுக்கே தண்ணி இல்ல. சுப்ரீம் கோர்ட் சொன்னா கூட தண்ணி விட மாட்டேன்றாங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கதுன்னு நீ சொல்றியா? இல்லப்பா தமிழ்நாடு ஜனமே சொல்லுதுப்பா. அதே மாதிரி ஊருக்குள்ள கூட ஒண்ணு பேசிக்கிறாங்க. என்னப்பா இப்போ இந்த சட்டசபை பார்லிமெண்ட் எல்லாம் ஏன் வந்து 50 வயசுக்கு இருக்கிறவங்க தான் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பணும், அதுக்கு மேல வயசானவங்க எல்லாம் ஓய்வு எடுத்துக்கணும், அப்பதான் ஒரு இளைய பாரதத்தை நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா எப்ப பாரு ஒரு ஒரு முதிய பாரதம் தான் இருக்கும். ப்ரொடக்டிவா எந்த ஒரு திங்கிங்கும் இருக்காது. இந்தியா வந்து முன்னேறாம இருக்கிறதுக்கு இது கூட ஒரு காரணம் அப்படின்னு நீ சொல்றியா மாமா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆமா அப்பனா நீ எம்எல்ஏ எம்பி எல்லாம் நிக்கவே முடியாதுல்ல மாமா. ஏய் நான் ஓட்டே போட முடியாதுடா, சின்ன போட்டாளா. ஆமா ஆமா இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அப்பனா நான் பால் குடிக்கிற பப்பாவா? உனக்கு அது கூட சரியா தெரியாது. ஃபீடிங் பாட்டில் இல்லை வேகணும் வாயில உனக்கு. ஏய் இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. சொல்லு மாமா. இப்போ இந்த சுதந்திர இந்தியாவில் நாம வந்து ஜனங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்? என்ன 70வது சுதந்திர தின முன்னாடி நான் ஒரு மெசேஜ் கொடுக்க ஆசைப்படுறேன், சொல்லட்டுமா? சொல்லு மாமா. அதாவது இந்த கொடி ஏற்றுறாங்கல்ல எல்லாரும், அதாவது தயவு செய்து அரசியல்வாதிகளோ இல்லை யாராவது பொதுநல விரும்பிகளோ இல்லை கனவான்களோ போய் பள்ளிக்கூடத்துல எங்கேயாவது நீங்க சுதந்திர தின அன்னைக்கு கொடி ஏற்றினீங்கன்னா தயவு செய்து கொடி வந்து கரெக்டா ஆர்டர்ல தான் பார்த்துங்க. தலைகளாக இலைகளாக ஏற்றி போன வருஷம் சில பேர் அது மாதிரி ஏற்றி ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் கழுவி ஊத்துறாங்க. ஆமா அதுக்கு உள்ளாவாதீங்க. இரண்டாவது இந்த மாதிரி கொடியேற்ற போற நேரத்துல அந்த உள்ளூர்ல இருக்கிற பிரமுகர்கள் வேற ஒரு கட்சியை சேர்ந்தாலும் கொடி ஏற்றுற வரைக்கும் அமைதி காத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் சிண்டை பிடிச்சின்னு அடிச்சுக்குங்கோ. போனதுராம அங்கேயே நிற்கிற பேர் அடிச்சு கிச்சு புரண்டு உருண்டு அது ஃபேஸ்புக்லயும் இதுலயே வந்து அசிங்கமா உங்க மானம் போகும்படி நடந்துக்காதீங்கோ. இதுதான் நான் சொல்ல வரதே கருத்து. நீ மட்டும் இல்ல மாமா,
இந்தியா முழுக்க இதை தான் சொல்லுது